இது யூனிவர்சல் படம், ஜென்சிக்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பார்க்கலாம், ஜென்சிகளுக்கும் பிடிக்கும். பிகாஸ் ஜென்சிஸ்க்கும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் ஜென்சி இஸ் ட்ரை. இல்லைம்மா, இப்போ என்ன தியேட்டர் ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்குன்னா, இப்போ அப்படி தானே இருக்குது. ஸோ அதனால தான் ரன் டைம் எல்லாமே ரொம்ப பார்க்க வேண்டியது தானே. நம்ம ஆண்டனி சார் உட்காரும் போது சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன தேவையிலையோ இங்கேயே நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ அது அவங்க சொன்ன மாதிரி இப்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் டைமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த குவிக் ஸ்பேனில் நம்ம வந்து எப்படி எங்கேஜிங்காக ஒரு எல்லாரையும் வச்சுக்க. ஸோ ஒரு எங்கேஜிங்காக ஒரு படம் இருந்துட்டாலே அது வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும், ஜென்சியாக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, வீல் ஆல் லைக் இட். இல்லை, சம்வேர் வி கனெக்ட் அண்ட் ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் அதுதான் இதில் இது. ஸோ ஐ திங்க் ஓவரால் ஆனால் சொல்ல மாதிரி யூனிவர்சலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். படம் ஃபுல்லா ரிஸ்க் தான் இருக்காரு அவர். இவருக்கு தான் அது கரெக்டா இருக்கு, ரிஸ்க் எடுக்கிற ரசி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எல்லாமே எல்லா ஆக்ஷன்ஸுமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி ஸ்வாகாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது தெரியும். அஃப்கோர்ஸ் டப் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தெலுங்கு தே டூயிங். ஹாப்பி. ஸோ இது வந்து அதான் இந்த மாதிரி படங்கள் வந்து யூனிவர்சலாக எல்லாரும் ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் தான். ஸோ இது எதுவும் நம்ம ஊர் பேஸ், ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசத்தை கொண்டே இந்த படம் ட்ராவல் ஆகும். ஸோ எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஊர் அந்த ஊருன்னு இருக்க தெரியாது. பாண்டிச்சேரி மேக்ஸிமம் பாண்டி, கோவா அண்ட் நாங்கள் இப்போ இந்த மலாக்கான்னு சொன்னாங்கல்ல, சாங் எடுக்கிறது கூட நாங்கள் பாண்டிச்சேரியிலே எடுத்துருக்கலாம் அந்த சாங். பட் எங்களுக்கு வந்து அந்த க்ரௌடு இது வந்து வி வாண்டட் அ பிளேஸ் ரொம்ப ஒரு ரூவெண்டாக க்ரௌட் இல்லாத ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் அங்கே போயும் இந்த மாதிரியான வேணால் நீங்கள் லொக்கேஷன்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஸோ எங்கேயுமே அவே பண்ணி போகாமல் வி ட்ரை டு டூ இட். ஸோ ஐ திங்க் இட் வில் பி எ வெரி என்கேஜிங் ஃபிலிமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் வணங்கானுக்கு ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் அந்த டைம் வந்து 2 பெரிய படங்கள், பொங்கல்னாவே நமக்கு வந்து பெரிய படங்கள் வரும். அண்ட் அதில் சம்டைம்ஸ் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருக்கும், இது இருக்கும். பட் ஐ காட் அ வெரி குட் அப்ரிசியேஷன் ஃபார் த ஃபிலிம். என்னோட கதாபாத்திரத்துக்கும் அதுக்கான ஒரு இது கிடச்சிது. பட் இன்னும் சோலோ ரிலீஸாக இருந்திருந்தால் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட எண்ணம். பட் இந்த டைம் அட்லீஸ்ட் இயர் எண்டில் வி ஆர் கம்மிங், நம்ம பெரிய படங்கள் எதுவும் இல்லாததுனால ஐ திங்க் வில் பி தேர் ப்ரெசன்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி ஆன் தட் நோட். அண்ட் ரெண்டுமே அருமையாக எனக்கு வேறு அதான் சொல்கிறேன், ஒரே வருஷத்தில் எனக்கு கம்ப்ளீட் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கதைகள் கேட்டுட்ருக்கேன். இந்த படம் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 months நான் வந்து கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அடுத்த கதாபாத்திரத்துக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கலாம்னு. பிகாஸ் நான் 2-3 கதை கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஒரு லைட்டர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஒரு ஆசை. அண்ட் பைப்லைனில் நம்ம இயக்குனர்களும் இருக்காங்க. மகேஷ் சார் இருக்கார், அவர்கிட்டையும் கதை ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காரு. மேபி தட் வில் ஒர்க். ஸோ ஹோப்ஃபுல்லி பை ஜான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி கதை அப்படின்னு ஆல்ரெடி படம் பேரே வச்சுட்டாரு. அது ஒரு நல்ல கோஇன்சிடென்ஸ். அண்ட் அவருக்கு வச்சிருந்த டைட்டில் அது எல்லாமே இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். அது அந்த மாதிரி கதை அமையணும். லெட்ஸ் see. இல்லை, அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு காலகட்டத்தில் அவங்களோட பேஷனை நோக்கி போகிறோம். பட் இட்ஸ் வெரி நைஸ் டு see that he is கோயிங் ஃபார் his பேஷன் அப்படின்றது ரொம்ப. அண்ட் அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறாருல்ல, அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பியாண்ட் எவ்ரிதிங் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சும்மா போய் ப்ரெசன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே டஃப்பாக ஃபைட்டு கொடுக்குறாரு. ஸோ அது ரொம்ப பெருமைப்பட விஷயம் தான். ஒரு தமிழனாகவும் ஒரு இந்தியனாகவும் நம்ம பெருமைப்பட